ஏப்பா கோச்சுட்டு போய போய கூப்பிட போயாமா சேனி கேட்டு போயா இது ஒரு பிள்ளை இருந்துச்சுல அது எந்த வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு போடுச்சு என்னை பார்த்தா லூசி மாதிரி தெரியுதா உன்னை பார்த்தா லூசி மாதிரி தெரியுதா நான் யார் பேசிருக்கிறேன்னு யாரை பார்த்து நான் கூப்பிட்டு போயிடறானே தம்பி சொல்லி வைப்பா யாரோட வளர்ப்பு அது பால்ராஜ் வளர்ப்பா வேண்டாம் யூடியூப் ஓடிட்டு நான் பேசாம இருக்கிறேன் தம்பி எப்ப ஆரம்பிக்கிறது நாடகத்தை எப்படி தெரியுமா இருக்கு முயலை கிளப்பி விட்டுட்டு நாள் ஒண்ணுக்கு இருந்த மாதிரி இருக்கு இந்த இடம் இந்த இடத்துலதான் ஏன்னா மோகினி பிசாசு ஓட்டமா இருக்குமோ சலங்க சத்தமெல்லாம் கேட்குது நீ செருப்பு தான் போட்டுக்கீங்க என்ன ஒரே சத்தமா இருக்குது நாடகம் நடக்குது நாடகத்துல நாடகம் நடக்குதுப்பா நாடகம் தான் நடக்குது மோகினி பிசாசு மாதிரி சத்தம் கேட்குது மோகினி பிசாசுலாம் இல்ல அப்படிலாம் இல்ல அப்படிலாம் இல்ல எல்லாத்தையும் நம்ம பொம்பளை பூல இருக்குது அப்பத்தாளுக்கு பிறந்திருக்கு அலக்குறாங்க பத்து நிக்கிறது பொம்பளை பிள்ளைன்னு பொம்பளை பிள்ளைன்னு பொம்பளை பிள்ளைன்னு சொல்றேன் என்ன அவுட்டர் போயிடுச்சு இல்ல என்ன பண்றீங்க பொம்பளை பிள்ளை வந்து நிக்கின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனா பார்க்க நல்ல என்ன கொரோனா ஆரம்பமா கொரோனா முக்கடா பீ வந்து வர போற அங்க போய் யோசனை யார சொல்ற எடுவட்ட பையல யாரு பாத்தா என்ன பாத்தா முக்கடா பாத்தீங்களா மாரே அடிமே யாரு போறா சவுடா இருக்கு நீ வச்சா சட்ட சவுடா நான் வைக்கிறேன் நீ அடிக்கிறதெல்லாம் சரியில்லை அங்க திருப்பி பாத்துக்கிட்டு அடி அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்கல்ல அடிச்சு பிரயோஜனம் உண்டா நம்ம அடிச்சுக்கிட்டோம்னா அவங்க அடிக்கணும் அதான் கூத்து கொட்டு பாத்துட்ட என்ன போய் ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சல கை வைத்தாலும் நீங்க நெஞ்சல கேட்டாங்க ஆமா 30 வருஷம் 3 நாளா தேடிட்டு இருக்கிறேன் இது என்ன 30 வருஷம் 3 நாள் கணக்கு ரயில்வே கணக்கு எனக்கு ஆம்பளை சிங்கப்படியே எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வந்துருச்சு 1000 இருந்தாலும் ஆம்பளை ஆம்பளைதான் ஆம்பளை மேல நெஞ்சில கைய வச்சேன்னா இன்னொரு கோவம் வருது நீ கவலைப்பட நீ ரெண்டு தள்ள யாரு பேச்ச வேணாலும் கேட்கலாம் ஆனா மிருகக்கார பேச்ச மட்டும் கேட்கக்கூடாது என்ன அன்னைக்கு அப்படிதான் வந்து தாண்டிக்க நெஞ்சில கைய வையினாரு கையெல்லாம் வச்சேன் போனோட எழுதி போட்டுருச்சு அவரோடதான் நடிப்பேன்னு அவளதான் புடிமானாய் போச்சு அப்ப அந்த அளவுக்கு என் புடிமானங்கள உடுப்பு புடி மாதிரி போச்சு மூட்டு போல பேத்து புடுவேன் கை வச்சா பொம்பளை பிள்ளை போயிட்டு இதே ஒரு ஆம்பளை பிள்ளை வச்சு அரைஞ்ச கடை வந்துட்டு போயிருக்கலாம் நீ புளியாங்க பறிச்சு இப்ப மாங்காய் பறிச்சு வருவாங்க ஆம்பளை என்ன பேசணும் ஆம்பளை பேசு நீ வச்சியான்னு கேக்குறிய வச்சது கூட தெரியாம சொன்ன கட்டு வந்துட்டியா நீ வச்சாங்கிற நான் வச்சனா வச்சவன் எவனோ என்னை பார்த்து நீ வச்சியா வச்சவன் தெரியாம இருக்கிற என்ன சொல்றீங்க சொல்றியா வச்சியா நீங்க என்ன சொல்றீங்க நீ என்ன சொல்ற நீங்க ஆடுற நீங்க வச்சால இந்த இடத்துல நீங்க வச்சாலான்னு கேக்குறேன் நான் தான் வச்சாலு இந்த இடத்துல நீங்க என்ன வச்சாலுன்னு கேக்குறேன் நான் தான் வச்சாலு ஏண்டி அருவு கட்டவல ஏண்டி ரோசை கட்டவல ஏண்டி துப்பு கட்டவல ஏண்டி மான கட்டவல ஏண்டி லேடி சிரிக்கு நீ எல்லாம் ஒரு பொம்பளை ஆடி உனக்கு மண்டையை தட்டி இருந்தா உனக்கு மண்டை தட்டி இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை உன்னை நான் கவர பேசியிருப்பேன் அது எப்படி என்ன எடுவட்ட பையல என்ன நாதாரி பையல ஈர முண்டை கீர முண்டை நூசு முண்டை எடுவட்ட முண்டை கோத்தா குண்டை மேல என்ன ஆயா கேக்குறே பொம்பளை படி எப்படி பேசுறது இல்லாம நீ வாட்டுல என்னமா ஓவல அவள நடக்கறியே என்ன பேசுற என்ன பேசுறங்க
அதானே பார்த்தேன். நல்ல குடும்பத்து பொம்பளை பிள்ளை தான் என்ன பார்த்து பேச. நீ பேசல? நான் பேசுறேன். உங்களை எல்லாம் பேசுறேன். ஏண்டி ஓத்தால போட்டு மொப்ப ஓகே. யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுற? நானே சொல்றேன். மொப்பல போட்டு ஓகே. உங்க ஆத்தால போட்டு ஓகே. உன் தங்கச்சி போட்டு டபுள் ஓகே. அப்படி பேசுமா? நீ பாட்டுக்கு குண்ட மகனேன்னு சொல்ற. யூடியூப்ல வேற மாதிரி கேக்குது. அந்த வார்த்தை பேசக்கூடாது. நம்ம பேசுறது தெளிவா இருக்கணும். என்னது? இந்த ஊர்ல தான் பெண்கள்லாம் அதிகமா இருக்கிறாங்க. ஆமாங்க. இப்ப இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில ஆண்கள் பெண்கள் குடும்பமா உட்கார்ந்து எந்த நிகழ்ச்சி பார்க்க முடியல. நாடக நிகழ்ச்சி மட்டும்தான் பாக்குற மாதிரி இருக்கு. அந்த நாடக நிகழ்ச்சி கலைச்சு விட்டு போக கூடாதா இல்லையா? அதனால இன்னையில இருந்து போடா குண்ட மகனே அப்படின்னு சொல்லாது. வேற எப்படி பேசு நீ. இல்லங்க. பேசு நீ. இல்ல வேற எப்படி கிட்டிகளா பேசுறேன். என்னங்க? நான் இறக்கி முடியா பேசுங்க. எப்படி இறக்கி? நாங்க ஏற விடாம பேசுறேன். பேசப்படுறது ஆம்பளை. பேச வந்து பொம்பளை. சாதனை படைக்கிறது ஆம்பளை. சாதிக்க கூடியது பெண்கள் தான். சகலம் செய்யறது ஆம்பளை. சமாளிக்க கூடியது பெண்கள் நாங்க தாங்க. நாங்க சம்பாதிச்சு தான் சமாளிக்க முடியும். நாங்க சம்பாதிக்க என்னங்க சம்பாதிக்கிறீங்க? பேசு நீ. பேசுவேன். இந்த இடத்துல பேசுவேங்க. இரவு பகல் சந்திரன் சூரியன் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தண்ணி போடா. பேசு. பேசுறீங்களா? இல்ல. நான் ஒரு ஆண்மகன். நான் ஒரு பெண்மகள். நான் ஒரு ஆண் பிள்ளை. நான் ஒரு பெண் பிள்ளை. நான் ஒரு ஜான். நான் ஒரு முலம். ஜானுக்கு எதிர்ப்பத முலம் தானையா? நான் தலைவன். நான் ஒரு தலைவி. தொண்டன். நான் ஒரு தொண்டச்சி. குண்டன். நான் ஒரு குண்டச்சி. உனக்கு குண்டி இருக்கு நீ சொல்லலாம். நான் தான் சொல்லக்கூடாது. சீக்கிரத்து வச்சா. நான் ஒரு வாலிபன். நான் ஒரு வாலிப தம்பி ஒரு வாலி பீயாமடா. எங்க சொல்றேன்? ஏங்க உனக்கு ஒரு வாலி வருமா? என்னது? நான் ஒரு வாலி பீங்கற. பீங்க சொல்றாங்களா? அப்ப பேசுவேங்க. பேசுவேங்க. என்ன பேசுவேன். அப்ப நான் சொல்ற வார்த்தை சொல்லுங்க. சொல்லு. கோப்பி நட இட்ட கெட்ட என்ன என்ன என்னது? ஏதோ கொட்டு நட்ட குட்டு நட்ட குட்டு. நான் பேசுற கூட பேசுன்னு சொன்னீங்க. அதான் சொல்றேன். என்ன கொக்கு நட்ட கிடக்குறீங்க? சொல்ற புரியலையா? புரியலைங்க. தெளிவா. தெளிவா சொல்லு. கொக்கு இட்ட நட சொல்லு. அது கெட்ட முட்டையா இருந்தாலும் இட்ட முட்டையா இருந்தா இப்படி வாயிலே பேசுவீங்க. இல்ல சொன்ன வார்த்தை கூட எதிர்பார்த்து சொன்னீங்க. கொக்கு இட்ட முட்டை கொக்கு நட்ட முட்டைன்னு கேக்குறீங்களே. என்ன முட்டைங்கற? இல்ல நீங்க வேற எப்படி சொன்னீங்க? புரியலையா? புரியலையே. புரியுற மாதிரி சொல்லவா? சொல்லுங்க. வேற என்ன சொல்லவா? ஓடுற நரியில ஒரு நரி குள்ள நரி ஒரு முடி நரமுடி சொல்லு. ஓடுற நரியில ஒரு நரி குள்ள நரி குள்ள நரியில ஒரு நரி குள்ள நரி. இல்ல ஒரு நரி நரி. கிழவ உழுத புழுதியில கிண்டி எடுத்த பல ஓல மேல 7 ஓல கீழ 7 ஓல ஆக மொத்தம் 14 ஓல. என்ன ஓலட்டே கிடக்குற? என்ன ஓல? என்ன ஓல? நீ வேற பேசுறீங்க. அப்ப சொன்னது சொல்லுவாப்பா. இல்ல எதை சொல்றீங்க? புரியலையா? புரியல சொல்லுங்க. சொல்லுங்க. தெளிவா சொல்லுங்க. பாட கூடு பாட இத மாதிரி சொல்லு. பால கூடு பால கூடு. நான் ஒன்னு சொல்றேன் நீ சொல்ற. வேற எப்படி? புரியுற மாதிரி பாதி சரியா சொல்லிட்டேன். நீ சரியா சொல்லு. அப்படிதான் வரணும். ஆமா. பாட கூடு சொல்லு. என்னது? நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க. ஒடிசுமா சொல்லுங்க பாப்போம். என்னடி ஒடிசு மாதிரி ரசம் ஓடுது. வாடி வச்சுக்க. நீ மட்டும் நான் வாடா பேசுறேங்க. அப்படியா? ஆமா. சரிதான் போடி. சரிதான் போடா. ஆள காட்டு. ஏதா? சரிதான் வாடி. சரிதான் போடா. சரிதான் வாடி. சரிதான் வாங்க. உடம்புக்கு முடியல. எதுக்கு? உனக்கிட்ட வந்து நான் பாத்தாங்க அப்படிதான் தெரியுது. என்னெல்லாம் பார்த்தா தெரியாது. சரி. ஓ நானா? பழைய பருத்து குச்சி புளிய புடிச்ச குச்சி பருத்து குச்சி சொல்லு. பழைய பருத்தி குச்சி புளிய படுத்த குச்சி பழைய பருத்தி குச்சி. பாதி இடம் தாண்ட மீதி இடம் தாண்ட மாட்டியவா? அதெல்லாம் அப்படிதான். சரி சுண்டக்காய் கொடி பாத்திருக்கியா? சுண்டக்காய் கொடி பாத்திருக்கியா? பார்த்தது இல்லையே. சுண்டக்காய் கொடி பாத்திருக்கியா? சுண்டக்காய் எதுல விளையும்? சுண்டக்காய் சின்னதா இருக்கும். அது எதுல விளையும்? கொடியில விளையும்ல? ஆமா. சுண்டக்காய் கொடியில விளையும். ஆமாங்கற. இல்லங்க அது செடிகள் தானே வளரும். சொல்லணும்ல. இல்ல செடிகள் தானே வளரும். சுண்டை செடி பாத்திருக்கீல? சுண்டை செடியில துணி சுருட்டி கிடக்கு துணியை எடுத்து சுண்டக்காய் பண்ணி. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்லு. சொல்ல மாட்டேங்க. அவரு மண்டையா பேசுறா. என்னங்க? யாரு? என்ன அடிக்கிற மாதிரி தொட்டு பாக்குறா. ஆம்பளை நோக்கம் வந்துருச்சு வர இருக்கு. என்ன நோக்கம்? ஆம்பளை நோக்கம். அப்படினா ஆம்பளை சீக்கு ஆம்பளை வாடை. அது வார்த்தை வரலையா? புரியலையா? வேற என்ன சொல்லவா? சொல்லுங்க. சுண்ணாம்பு சட்டில சுள்ளி கிடக்கு. சுள்ளி எடுத்து சுண்ணாம்பு யார் போட்ட சொல்லி ஆடோடுக்கார போட்ட சொல்லி சுள்ளினா குச்சி. சுள்ளினா குச்சிமா. குச்சினா விறகு பழைய பாசை இதெல்லாம். சரகதி சீர்காழிக்கு போறாங்க. அங்க இருந்து சரகதி கொண்டா அடிக்கிட்டு இருந்துச்சாம். 10 செத்து கிடக்குறானு 7 கூட பூ இளவுக்கு போடுச்சா. சும்மா இந்த சிட்டுக்குருவிக்கு ஜோத்த போட்டானா அங்க இருந்து சிட்டுக்குருவி கொண்டா அடிக்கிட்டு வந்துச்சாம். இவங்க பெரிய சீக்கால் கோவிந்தராஜன் பேத்தி. இவரு பெரிய அம்மா. ஆமா அந்த மம்மல குஞ்சியா. இந்த மம்மல குஞ்ச பாக்கதானே மம்மல ரெடி மேல நின்னுட்டு இருக்கற. இந்த ரெடிய பாக்குறதுக்கு தான நீ வந்து நின்னுட்டு இருக்கறியா? நான் யார் தெரியாம பேசிட்டு இருக்கேன். யார் நீங்க? யார் தெரியுமா? எங்க ஊர்ல
நான் தான் பெரிய ஆளு. அந்த அளவுக்கு நிறைய படிச்சிருக்கிறேன். என்ன உங்க ஊர் எந்த ஊர் அப்படி? நிறைய படிச்சிருக்கிறேன். என்ன படிச்சிருக்கீங்க? யூகேஜி செகண்ட் இயர். என்னது யூகேஜி செகண்ட் இயரா? ஆமாமா, எல்கேஜி ஃபர்ஸ்ட் இயர், யூகேஜி செகண்ட் இயர். ரொம்ப பெரிய படிப்பால இருக்கு. பாத்தியா, அதோட பள்ளிக்கூடத்துக்கு இடிச்சுட்டாங்க. நீ போனீங்க அந்த கல்யாணம் மட்டும் இல்ல. இல்லம்மா, படிச்சதுக்கு அப்புறம் தாஜ்மஹாலை கட்டினானே, தாஜ்மஹாலை கட்டின உடனே எல்லா கொத்தனாரும் கட்டவரை வெட்டினாங்கல்ல, ஆமா, அம்மா நான் படிச்ச உடனே பள்ளிக்கூடத்தை இடிச்சுட்டாங்க. அப்படி யாரும் படிக்க கூடாது. அப்படி நல்ல பெரிய படிப்பா படிச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. சரிமா, பேசுறீங்கல்ல, நிறைய படிச்சது என்ன காரணம்? என்ன காரணம்? நிறைய பாசை எல்லாம் சொல்லி கொடுப்ப பிள்ளைகளுக்கு. என்ன சொல்றீங்க? உனக்கு ஹிந்தி தெரியுமா? தெரியாது. பாத்தியா, இது மட்டும் தெரிஞ்சுக்கிறேன். வருஷம் முடிச்சூடு ஒன்னாத்தான் நாடா அடங்கு போற கர்மாதிகளை கூட தெரிய மாட்டேங்குது. சம்பளம் மட்டும் கேட்கிறேன். யார கேக்குறீங்க? வரிசையா தொடர்ந்து சந்திக்கிற பிள்ளைங்க ஒரு கருமாதிகளை கூட தெரிய மாட்டேங்குது. சம்பளம் மட்டும் கேட்கிறீங்க. அதை நான் வந்து பெருமையா சொல்லல. இருந்தாலும் இந்த மாதிரி பேச்சு கொடுக்கணுமா இல்லையா? அப்ப உங்களுக்கு ஹிந்தி தெரியாது. நான் சொல்லிட்டேன். நான் இருக்கிறேன், பயப்படாம கத்துக்கிறேன். சரியா? பயப்படலாம் மாட்டேன். ஹிந்திங்கிறது நீ எதுக்கு பயப்படுற? பயப்படலாம் மாட்டேன். பயப்பட்டியா? இல்லங்க, பயப்பட மாதிரியா இருக்கு. அப்படி இல்லம்மா. இப்ப ஹிந்திங்கிறது எப்படி தெரியுமா? ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த பேருக்கு பின்னாடி ஜி அதை எழுத்த சேர்த்தா அதுதான் ஹிந்தி. கை கட்டுங்கப்பா. கட்டாதீங்க, உங்களை ஏமாத்த மாட்டேன். நல்ல அறிவா சொல்றீங்க. சொல்லி கொடுக்குறவங்க நீ மாணவரா அவங்க மாணவரா? நான் மாணவருங்க. வாத்தியார் தானே. ஆமா. நான் சொன்ன நீ கிடைத்தா அவங்களுக்கு புரியும். சரி. அதனால நிறைய நிகழ்ச்சி உங்களுக்கு வேண்டி காத்துக்கிட்டு இருக்கு. இருக்கிற கூட்டம் யாரும் கலந்து போகாதீங்க. அப்படி கலந்து போகாம நீ இருந்தீங்கன்னா நிறைய விளையாட்டு புத்தகங்கள்லாம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறோம். தப்பாட்டம், குரங்காட்டம், மானாட்டம், மயிலாட்டம், கண்ணில ஊசி இருக்கிறது, மூக்குல சளி இருக்கிறது, வாயில வாந்தி இருக்கிறது, இந்த நிகழ்ச்சியில நிறைய வச்சிருக்கிறோம். அதெல்லாம் அந்த பக்கமா எடுத்துட்டு வாங்க. அந்த நிகழ்ச்சியில நிறைய இருக்குன்னு சொல்ல வரேன். அப்படியா? அப்ப ஹிந்தி சொல்லி தரமா? உன் பேர் என்ன? என் பேரு உன்னைய பேரு சொல்றேன். முத்துலட்சுமி. உன் பேர் முத்துலட்சுமி. சரி. தமிழ்ல சொன்னா முத்துலட்சுமி. ஆமா. ஹிந்தில சொன்னா முத்துலட்சுமி ஜி. அதான் ஹிந்தி. முத்துலட்சுமி ஜி. அதாம ஹிந்தி. ஹிந்தி. ஆஹா, என்ன வர? இப்ப இவர் பேர் வந்து நாகலிங்கம். சரி. தமிழ்ல சொன்னா நாகலிங்கம். சரி. ஹிந்தில சொன்னா நாகலிங்கம் ஜி. நாகலிங்கம் ஜி. என்ன? நாகலிங்கம் ஜி. ஜின்னு சொல்லக்கூடாது. ஜி. சரி. இப்ப அவர் பேர் சரவணன். அவர் பேர் சரவணன். சரி. ஹிந்தில சொன்னா சரவணன் ஜி. சீனா நாயின் அர்த்தம். சீனு சொல்லக்கூடாது. ஜி. 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 இப்ப அவர் ஹிந்தில சொல்லு. சரவணன் ஜி. இவர சொல்லு. அவர் நாகலிங்கம் ஜி. என் பேர் விளக்கண்ணன். என்னது? வேல்கண்ணமா? ஹிந்தில எப்படி சொல்லுவ? ஹிந்தில ஹிந்தில வேல்கண்ணன் ஜி. தம்பி பேரு விஜயகுமார். ஹிந்தில எப்படி சொல்லுவ? விஜயகுமார் ஜி. இப்ப யார் யார வரல நீட்டணும் அதுக்கப்புறம் ஹிந்தில சொல்ற நீ. உனக்கு பரிச்சை வைக்கிற பரிச்சை பாடம் முடிஞ்சு போச்சு. சரியா? நாகலிங்கம் ஜி, சரவணன் ஜி, விஜய் ஜி. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அடுத்து தெலுங்கு. தெலுங்கு இதே மாதிரி தான் அதுவும். எப்படி? ஒரு ஜிங்கிற எழுத்து சேர்த்தோம்ல, இப்ப லூ அப்படி எழுத்து சேர்த்தா அதுதான் தெலுங்கு. தெலுங்கு. இது பேர் என்ன? மைக்கு. மைக்கு. இது தெலுங்குல சொன்னா மைக்கு லூ. புரிஞ்சா? நான் தமிழ்ல சொல்லுவேன், நீ தெலுங்குல சொல்லணும். சரிங்க. சரியா? இது வந்து கட்டி, இது மிருதங்கம், இது ஆல் ரவுண்ட். இது தமிழ்ல சொல்லிட்டேன். நான் எதுல விரல வைக்கிறனோ அதுக்கப்புறம் தெலுங்குல சொல்லணும். தெலுங்குல எப்படி சொல்லணும்? இப்ப பெட்டி தமிழ்ல சொன்னா தெலுங்குல பெட்டி லூ அப்படி சொல்லணும். சரிங்க. இப்ப இது பாருங்க தெலுங்குல பெட்டி லூ. சரவணன் லூ ஜி, மிருதங்கம் லூ, ஆல் ரவுண்ட் லூ. இது பூலு. நாளத்தை கட்டுட்டாங்க. கொஞ்சம் கட்டுங்க. ஆமாங்க. தெலுங்குல என்ன பண்ற? செல்சா ஆட்டோமேடி ஆவர் பண்றீங்க. எடுத்து சொல்லு, எடுத்து சொல்லு. இது தெக்கச்ச வெந்த பழம். இது தெக்கச்ச வெந்த பழம். இன்னார பழம் பழம். Yeah.
எனக்கிட்ட குன்ற மாதிரி தாளா காத்த குண்டிடாத ஏன் எப்ப எப்பன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. யார உண்மையை சொல்லக்கூடாது, அவரை சொல்லக்கூடாது. அவரையும் சொல்லக்கூடாது, என்னையும் சொல்லக்கூடாது. அப்புறம் யாருக்கும் சொல்ல சொல்றேன். நீங்க என்ன வியாபாரம் சொன்னீங்க? நீங்க விக்கிற எந்த பழம்? ஆமா. ஆண் வர்க்கமா பெண் வர்க்கமா? எப்படி அதை சொல்றது? பொம்பளை விற்கிறதுனால பொம்பளை இருக்கும். பொம்பளை வர்க்கமா? அப்படி எப்படி சொன்னீங்க? அப்புறம் நாங்க தானே அதை எடுத்து விக்கிறோம். நீங்க விக்கிற இறந்த பழம் அது ஆண் வர்க்கம். எப்படி சொல்றீங்க? நீ விக்கிற இறந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையா? கொட்டை இருக்கும். கொட்டை இருந்தா ஆம்பளை பழம், கொட்டை இல்லன்னா பொம்பளை பழம். அடே அப்பா, மாம்பழம் பாத்திருக்கியா? பாத்துருக்கேனே. கொட்டை இருக்கா? கொட்டை இருக்குது. அப்ப அது ஆம்பளை பழம் தான். சரி, எல்லாத்துலயுமே கொட்டை இருக்குங்க. அதாம்மா, கொட்டை இருக்கிறது பூரா ஆம்பளை பழம், சரி. வெதை இருக்கிறது பூரா பொம்பளை பழம். அத எப்படி வெள்ளை இருக்கிறத மட்டும் எப்போது பார்த்தபில்லை இப்ப அடையாள தெரியவில்லை. எப்போது பார்த்தபில்லை இப்ப அடையாள தெரியவில்லை. தண்ணி சேர்ந்திருக்கேன் பாரு. உங்களோட சேர்ந்தல்ல ஏமாடு உங்களுக்கு காலக்கார ரொம்ப மோசமான ஆளு. சரி, கோவம் வந்துச்சு வந்துச்சுன்னா அடிச்சு விடுவாரு. எனக்கு 200 ரூபாய் கேட்பாரு. எனக்கு ஒரு ஆளுக்கு அடிச்சு விடுவாரு. அந்த வேலையில பண்றாரா? என்ன பண்ற? என்ன பண்றியா? முடிச்சு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சா முடிச்சு தொண்டைக்கு நல்லதா வாரியா?
தண்ணி போடாம இல்லையா நீங்க ஆடிட்டு அப்புறம் தண்ணியை போடணுமா? ஆடுக்கு தண்ணி போட்டுக்கலாம். கடலுக்குள்ள ஓரத்துல கடலுக்குள்ள ஓரத்துல கடலுக்குள்ள ஓரத்துல இன்னைக்கு கடப்புறா ரெண்டு நிக்க அந்த கடப்புறா கலந்துதமே இன்னைக்கு கலந்துதையா என் மனசு அந்த கடலுக்குள்ள சங்கடப்படுறாருல அவர் மனுஷன் தானே. நீ அங்கடே தூக்கிட்டு ஆடுறியாங்களா? எங்கிட்ட தெரிஞ்சு ஆடுங்க. இப்ப ஆடுற அந்த பிள்ளை காலத்துக்கு குண்டிய காலத்துல இருக்கிற நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். இந்த விஷயத்துல நான் அண்ணன் தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். அதுக்கு தெரியாது அண்ணன் தம்பி. அப்புறம் ஈரமா போயிடும் மாத்திக்க துணி இருக்காது. ஈரமா போனாலும் தொடச்சுக்கிறாங்க. துணி வந்து ஆறாம இருக்கு. அவருக்கு மறைக்குது அங்க வந்து உங்களுக்கு மறைக்குதா? சரி ரொம்ப மறைக்குதா? நல்லா மறைச்சுக்கல உமக்குதோ? சரி 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 ஏண்டா ஊமை மாதிரி இருந்தா இந்த போட்டு போடுறேன். ஊமை மாதிரி இந்த போட்டு போடுறா பிள்ளைய மறைக்கிறேன். உனக்கிட்ட என்ன பழகிறமே சேராது. இதை பார்த்து என்னோட போற அதெல்லாம் பேப்பர் வச்சு புடிச்சு சாப்பிடுறாங்க. யார் சொல்லுங்க? பாருப்பா பாரு. பயங்கர கோபக்காரர் ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது. அவர் ஆம்பளை இல்லையா? எப்படி பண்றீங்க? மீன் பிடிக்க போனேன். கொடுமை எங்காச்சும் உண்டாங்க? எல்லாருக்கும் மறைக்குது நியாயம் இருக்கு. சரி அந்த மிருதக்கார தம்பி சொல்றாப்புல என்னன்னு இந்த படுதாவுக்கு மறைக்குதா? இந்த படுதா நம்ம போற ஊர் பூரா நம்மள விடுதா? விடாது. எப்படி விடும்? எப்படி விடும்? அதுதான் நம்மளுக்கு மானத்தை காப்பாத்துது. இந்த படுதா என்ன படுதான்னு தெரியுமா? என்ன படுதா? கலர் படுதா. கண்டிப்பா உனக்கு வெள்ளை அரண்மனை உனக்கு வெள்ளை படுதா. ஏன் வந்து தரிச்சுட போறியா? இல்லம்மா உள்ள போய் பாரு வெள்ளை படுதான்னு. வெளியில பார்த்தா கலரா இருக்கும் படுதா. அப்படியா? உள்ள போய் பார்த்தா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு படுதா. அதான் உள்ள வெள்ளை படுதா. துவைக்கவே இல்ல. ஒரு குடம் தண்ணி எடுத்து அப்பா ஒரு குடம் பத்தாது. வாஷிங் மிஷின்ல போடணும். அப்பதான் தெளிவா இருக்கும். அதோட மிஷின் தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கா மூதேவி. அது வேற இருக்கா? எப்போது பார்த்த பிள்ளை ஏமா சிரமமா இருக்கா? அதை கொஞ்சம் அவுத்து போட்டு கூட ஆடுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியுதா?
இதை வச்சு தேய்ச்சு எதை வச்சு சுத்துற மாதிரி சுத்துமா சுத்துற மாதிரி ஆ. கரகரகரகரன்னு. முக்கியமா என்னது இந்த படுத்துக்கிட்டு ரெண்டையும் மேல வைக்கணும் பாரு என்னங்க அதுக்கிட்ட ஒருத்தர் முகமூடி ஓட்ட பார்த்துருக்கேன் பத்தியா பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளை தூக்குமா யமுனானே கரையோரத்தில் சொல்லுவேன் என்னமா இடம் அப்புறம் என்ன பண்ணணும் தூங்கணுமா இந்த தோணைக்கு அவன் மணிமுத்தை கூப்பிட்டுக்க ஒத்தியா படுக்க பயமா இருந்தான் பயலுங்க இல்ல அடிக்க தெரிஞ்சாங்க பயலுங்க இல்ல அடிக்க தெரிஞ்சாங்க மூஞ்ச முடிக்கிட்டேன் பாரு ஆமா என்னங்க நீங்க ஏன் கண்ணை போனீங்க எது அவர் கண்ணே தெரியாது ஏங்க ஏங்க நான் பொம்பளை பிள்ளைங்க ஒரு அளவு தான் செய்யணும் எதை உங்களை நான் இன்னைக்கு தான் நம்ம இருக்க ஃபர்ஸ்ட் நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டா இல்லப்பா முதல் இரவு என்ன இரவு என்னை போய் பார்த்துக்கிறியா இல்லங்க சந்திச்சிருக்கிறியா இல்லையே நான் உன்னை பார்த்துருக்கேனா இல்லங்க சந்திச்சிருக்கேனா இல்லையே இந்த நாடக உலகத்திலேயே இன்னைக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் இந்த ராத்திரி சந்திச்சிருக்கோம் கண்டிப்பா அதைத்தான் முதல் ராத்திரின்னு சொன்னேன் முதல் ராத்திரி தொழிலுக்கு சொல்றேன் சரி சரி பரவாயில்ல இந்த அளவுக்கு ஆடுறீங்க நீங்க எந்த ஊருப்பா நானா சொந்த ஊரு சொந்த ஊர்ல இருக்கா இருக்குங்க ஏதோ சொந்தமா ஒரு வீடு கூட இல்ல அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ஊரே வளர்ச்சி போட்டிருக்கீங்க என்ன என்ன சொல்றீங்க எங்க ஊரு வடநாடுங்க இருக்கிற ஊரு வடநாடு 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 ஆமா என்ன ஓட்ட வடையா ஆமா வடையா ஆமா வட வடை ஆமா வட ஆமா வடை என்ன 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 சரி ஆமா வடைன்னு ஆமா வட சரிம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையே ஏன் உங்க ஊர்ல ஆம்பளை இல்லையோ ஏன் அப்படி சொல்றீங்க சும்மா விட்டுருக்காங்களே இல்ல ஆம்பளை எல்லாம் இருக்காங்க உனக்கு பிடிக்கல பிடிக்கல நான் சொல்ற ஆளை பாத்துக்க என்ன சொல்றீங்க கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் என்ன சொல்றீங்க வேன்ல வரும்போது என்ன வரும்போது மிருதங்கார் பக்கத்துல உட்காரு ஏங்க நல்லா பிடிப்பாரு என்னத்த பிடிக்கல நீ யாருமே அவர் பிடிப்பா அப்படின்னா எதை இதான சொல்ல பிடிக்கல மனசுக்கு பிடிக்கலன்னு ஆமா இதெல்லாம் சொல்லுவீங்களா நான் வண்டியே வந்துட்டேன் அதனாலதான் நானும் வண்டியில வந்தேன் ஆமா ரெண்டு பேருமே ஒரே வண்டியில வந்திருக்கிறீங்க இல்ல இல்ல கடிக்கடி வண்டியில ஒரே வழியில ரெண்டு வண்டியில வந்திருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் உங்க அப்பா பேர் என்ன எங்க அப்பா பேரு ஐர குஞ்சு ஐயா குஞ்சு அப்ப உங்க அம்மா பேரு எங்க அம்மா பேரு கெண்ட குஞ்சு கெண்டைக்கெல்லாம் குஞ்சு இருக்கட்டும் இருக்கட்டும் அப்ப உங்க கழுத்து நல்ல வேலை ஏன் குஞ்சு தப்பிச்சுடா சாமி என்ன சொல்றீங்க பார்த்த குஞ்சு கூப்பிடுவாங்க அது பேர் வச்சுட்டாலும் பார்த்தேன் வச்சுட்டாங்களா சரி உங்க பேரு யாரு உங்க பேரு அப்பா பேரு எங்க அப்பா பேரு எங்க அப்பா பேரு உங்க அப்பா பேரு வீரப்பன் என்ன எத்தனை தண்ணி வீரனா இருக்கு போய் பாரு தூக்கிட்டு இருப்பாரு தூக்கி பாரு எதை சொல்றீங்க ஆளை கிளப்பி பாரு ஆளை கலப்பு எங்க அப்பா பேரு வீரப்பன் வீரப்பன் அம்மா பேரு வீரப்பன் அப்ப உங்க அண்ணன் பேரு என் பேரு தொட்டி அது நீ அப்படித்தானே இருக்கீங்க பெருசு பெருசு மேனசா போச்சுமா ஏங்க என் காதல சொல்லவா எப்படிப்பட்ட கதை இந்த சொல்றேன் நான் உனக்கு அம்மா, உங்களுக்கு தெரியுமா என்னது நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இருப்போம் எப்படி சொல்றீங்க தொண்டையும் மண்டையும் ஒரே மாதிரி இருக்கும் ஆ எனக்கு இந்த பங்காளி கார்த்தி ஐயோ இன்னொரு வகை வா இன்னொரு சுவை வா இன்னொரு வகை வா இன்னொரு வகை வா
அப்படி சொல்லுங்க. நீங்க மொட்டையா வந்துச்சான்னு கேட்டீங்க. நினைச்சிட்டேன். அப்படி காது வந்துச்சா? அதனால என்னோட காது எப்படிப்பட்ட காதுமா? நாடு செழிக்க வேணும். அந்த காந்தத்தை முதல்ல எடு. காந்தத்தை முதல்ல இரும்பு கம்பி. Thank you.
பூவிது கண்ணே கட்டி கருமே என் கருவாட்டு மண்டையே கூட பிறந்த கோழி குழந்தை என்ன கண்ணே முதல்ல கூந்தல் குண்டி வரைக்கும் கிடந்துச்சு இப்ப என்ன குண்டி மேல வந்துருச்சு கூந்தல் கீழே கிடக்கு அப்படி கிடக்கட்டையே அந்த அளவுக்கு வளர்ந்து போய் கிடக்குதோ என்ன கரிச்சா மண்ட மாதிரி இருக்கு கண்ணே முகத்தை காட்டி ஏன் வெக்கப்படுங்க நிமிந்து அட்டென்ஷன் சண்டை குடிக்க சண்டை என்ன உன் முகம் வளவலன்னு இருந்துச்சு இப்ப என்ன சொர சொரன்னு இருக்கு சேவி பண்ண மறந்துட்டியா கண்ணே பரவாயில்ல கிருமி தாரி அதை அப்பிக்க முடிஞ்சா கொட்டி போயிரு ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க எனக்கு மசிவு மத்ததெல்லாம் மசிவு மலரோடு துணை இருக்கு மச்ச ஒன்றாக இருக்கு ஆம்பளைக்கு பொம்பளைக்கு வித்தியாசம் தெரியாதா? ஆமாண்ணே ஏடா ஆனா அந்த பிள்ளை உனக்கு நல்லா இருக்கு உனக்கு அறிவு இருக்குதா? ஒரு இருந்தா வந்து வரணும் சோறு தான் தின்ன இல்ல இட்லி என்னமோ பாவாடை கட்டையில மயில புடுகையில அட போட கிறுக்கு அதை திறந்து அவ சொல்லாத பேசுறானே பொறாம புடிச்சனாய் இவனுக்கு கிடைக்கிறது போறாமல பேசுறாங்க எங்கடா அந்த பிள்ளை வந்த வழியில போனா அவங்க அம்மா கொள்றதுக்கா இந்த வழியில போறாங்க இவன் போறா இவன் போனா வேற பொம்பளை கிடைக்காது கிடைக்குமா நம்மளுக்கு மாட்டு வழி இருக்குது. எப்படி அந்த வேலை தான் பாக்கலையா நீ இவன் போறாப்பா நேரா அவங்க அம்மா கிட்ட போறேன் ஏன் அம்மா பேசி உனக்கு வருது அம்மா அவங்க அம்மாவுக்கு உனக்கு என்னப்பா சம்பந்தம் இல்லப்பா அவங்க அம்மா கிட்ட போய் பொண்ணு கேட்க போறேன் நீ எங்க போயிட போறா எங்கேயும் சுத்தி விழுறதுக்குள்ளயும் இந்த கூண்டுக்குள்ள தானே இருப்பா இந்த கூண்டுக்குள்ள இருக்கிறத விடவே கூடாது கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன உறவு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே கூண்டுக்குள்ள போனதென்ன
என்ன வச்சு கூட இந்த உங்களுக்குள்ள போகின்ற ஒன்று நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே இப்போ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையில் Thank you.
மறந்து